अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बाद। கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையிலே சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் இதைவிட சங்கையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை குறித்து அல் குர்ஆனிலே பலவிதமாக அறிமுகப்படுத்துகின்றார். அந்த வரிசையிலே திருக்குர்ஆனுடைய 112வது அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ், அதிலே 2வது வசனத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். திருக்குர்ஆனுடைய 35வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திர், அதிலே 15வது வசனத்திலே அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகக்கூடியவர்கள். ஆனால் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையாக மாட்டான், தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்பதாக அறிமுகப்படுத்துகின்றான். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம், அதிலே 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஹுவ யுத்இம், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன்தான் உணவை கொடுப்பான். ஆனா வலா யுத்அம், அவனுக்கு யாரும் உணவளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கணுமா? தேவையில்லை. அல்லாஹ்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரங்களையும் உணவுகளையும் அவன்தான் வழங்குகின்றான். திருக்குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் சூரத்துல் ஹூத், அதிலே 6வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் கூட, கொசுவாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாக இருக்கட்டும், வானில் வட்டமடிக்கின்ற பறவைகளாக இருக்கட்டும், நீரில் நீந்துகின்ற அந்த கடல்வாழ் பிராணிகளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அல்லாஹுதான் ரிஸ்கை வழங்குகிறான் என்று இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த வசனங்கள் கூறுகின்ற கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் தேவையற்றவன், மனிதர்கள் தேவையுள்ளவர்கள். யாசகர்களை பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? ஃபக்கீர் தான் சொல்லுவோம். ஃபக்கீர்னா என்ன அர்த்தம்? தேவையுள்ளவர்கள். உலகத்தில் கோடி கோடியாக பணத்தை நாம் வைத்திருந்தாலும், கண்ட இடங்களிலே இடங்களை வாங்கினா வைத்திருந்தாலும் கூட, நமக்கு கடைசியில் 6 அடி நடந்தா யாராக இருந்தாலும் சரிதான், செல்வந்தராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், நடுத்தரவாதியாக இருக்கட்டும், கடைசியில் 6 அடி நடந்தா நமக்கு சொந்தம். அது நமக்கு சொந்தமானது அல்ல. 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்தை தோண்டி வேறு ஒருவரை புதைத்து விடுவார்கள். அப்ப நம்ம தேவையுள்ளவர்கள் தான், நம்ம எல்லாம் பக்கீர் சாக்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், அன்துமுல் ஃபுகரா,
நீங்கள் எல்லோருமே பக்கீர்கள் தான், தேவையுள்ளவர்கள் தான், அல்லாஹ் மட்டும்தான் தேவையற்றவர்கள் என்று அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அப்படியானால் அல்லாஹ்வை நாம ஏன் வணங்கணும்? ஒரு நாளைக்கு ஏன் 5 நேரம் தொழுகணும்? ரமலான்ல ஏன் நோன்பு வைக்கணும்? ஆண்டிற்கு ஒரு முறை ஏன் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும்? ஆண்டில் ஒரு தடவை ஏன் ஹஜ்ஜி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு தான் தேவையா? அதையெல்லாம் செஞ்சா அல்லாஹ் கூலியத்தாரா? செய்யலன்னா தண்டனையத்தாரா? அப்ப அல்லாஹ்வுக்கு தேவை இருக்க போய் தான் 5 நேரம் தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்தை கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுன்னு கேட்கிறா என்று ஒரு கேள்வி வரும். அருமையானவர்களே, பல முஸ்லிம்களே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. எனக்கு என்ன குறைய வச்சிருக்கேன் அல்லாஹ்? நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், 3 நேரங்கள் நிம்மதியாக சாப்பிடுகின்றேன், மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்கின்றேன், பணமாக சேர்த்து வைத்திருக்கின்றேன், நான் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? நான் ஏன் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும்? நான் ஏன் ஹஜ்ஜி செய்ய வேண்டும்? பல முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் கேட்டு வருகிறார்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்களும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க வணங்கக்கூடிய அல்லாஹ் தேவையற்றவனான அவன் ஏன் நீங்க தொழுகணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? நீங்க நோன்பு வைப்பதை ஏன் எதிர்பார்க்கிறான்? நீங்க ஹஜ்ஜி செய்வதை ஏன் எதிர்பார்க்கிறான்? எதிர்பார்ப்பை வந்துவிட்டால் அப்ப தேவையாக கூடியவன் தானே, உங்க அல்லாஹ்வும் தேவையாகத்தானே செய்யறான் என்று நம்மை பார்த்து அறியாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கேள்வி கணைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, புரியாத முஸ்லிம்களுக்கோ புரியாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ நாம என்ன பதில் சொல்ல வேண்டும்? நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். ஏன் நாம் அல்லாஹ்வை தொழுகின்றோம்? ஏன் நாம் நோன்பு வைக்கின்றோம், ஹஜ்ஜி செய்கின்றோம், ஜக்காத்தை கொடுக்கின்றோம்? இதனால அல்லாஹ்வுக்கு அந்தஸ்து கூற போவதும் இல்லை. உலகத்துல யாருமே தொழுகலன்னா அல்லாஹ் குர்சியை விட்டு அரிச விட்டு கீழே இறங்கி ஒரு ஓரமாக உட்கார போறது இல்லை. நாம தொழுதா அது நமக்கு நல்லது. நமக்காகத்தான் தொழுகின்றோம், அல்லாஹ்வை தொழுகின்றோம், நமக்காகத்தான் நோன்பு வைக்கின்றோம், நமக்காகத்தான் ஹஜ்ஜி செய்கின்றோம், ஜக்காத்தை நாம் நமக்காகத்தான் கொடுக்கின்றோம். ஹஜ்ஜி செய்தால் அன்று பிறந்த பாடகர், 5 நேரம் தொழுதால் வாழ்வாதாரத்தில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பட்டினி போட மாட்டார். நோன்பு வைத்தால் நமக்கு இறைச்சல் ஏற்படும், ஜக்காத்தை கொடுத்தால் நம்முடைய பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும். அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும்னா உலகத்துல எந்த முஸ்லீமோ தொழுகலன்னு வச்சுக்கிடுவோம், நோன்பு வைக்கலன்னு வச்சுக்கிடுவோம், யாருமே ஹஜ்ஜிக்கு போகல, ஜக்காத்தை கொடுக்கல, அல்லாஹ்விற்கு ஒரு அணு அளவு கூட எந்த விதமான பங்கமும் ஏற்படாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அப்ப தேவையற்ற இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் செய்த உபகாரங்களுக்கு அவன் என்னை புகழ்கிறானா? நான் செய்த உபகாரங்களுக்கு அவன் நன்றி செலுத்துகின்றானா? இந்த 2ஐயும் அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அதனாலதான் தொழுகைக்கு நாம தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன். அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பருக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெரியவன் என்று சொல்வார்கள், அது முற்றிலும் தவறு. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், உலகத்தில் வேறு யாரும் பெரியவன் கிடையாது. அந்த அர்த்தத்தை தான் அல்லாஹ் அக்பர் கொடுக்கிறது. ருக்குவுக்கு போறோம், அல்லாஹ் அக்பர் போறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு நம்ம எழுந்திருக்கின்றோம். எழுந்த பின்னால நம்ம என்ன சொல்றோம்? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். அல்லாஹ் அக்பர் சஜ்தாக்கு போறோம், சுப்ஹான ரப்பியல் அலா, அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். சஜ்தாவில் எழுந்திருக்கின்றோம், ரப்பியல் குர்லி வர்ஹம்னி வஜ்ஹு
வஜ்பூர்னி வஆஃபினி, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். இதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வை புகழ்வது எதற்காக? எத்தனை பேர் நின்றா குடிக்க முடியல தெரியுமா? குடிஞ்சா நிமிர முடியல தெரியுமா? நின்றா உட்கார முடியல, உட்கார்ந்தா எடுத்திருக்க முடியல. ஆனா ஏன் ரப்பு என்னை ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் குடிந்து நிமிர்ந்து தலையை கீழே வைத்து காலை மடக்கி அவன் என்னை அமரச் செய்கின்றான், குடிக்க செய்கின்றான். எனவே அல்லாஹ்வை நான் புகழ்வேன் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வை தொழுகையிலே நாம் புகழ்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உனக்கு தும்மல் வருகிறதா? தும்மல் போட்ட பின்னால அல்ஹம்துலில்லாஹ் என்று நீ சொல். ஏனென்றால் தும்மல் போடுகின்ற பொழுது நம்முடைய இதயம் நின்று படுபடுகிறோம், ஏங்க ஆரம்பிக்கின்றது. தும்பிய பின்னால ஏதாவது பேசணும், பேசினாதான் அந்த இதயம் மறுபடியும் அது துடிக்க ஆரம்பிக்கும். மற்றதை பேசுறதை விட இதயத்தை துடிக்க வைக்கின்ற ரப்பு உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு புகழாக அது மாறிவிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். கழிவறைக்கு செல்கின்றோம், எல்லாவற்றையும் கழித்த பின்னால் வெளியே நாம் வருகின்றோம். என்ன துஆ செய்கின்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுகப அன்னியல் அதா வ ஆஃபான். இறைவா உனக்கே எல்லா புகழும். எதை எதை உள்ளே வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உள்ளே வைத்துவிட்டேன், எதை எதை வெளியாக்க வேண்டுமோ அதையெல்லாம் வெளியாக்கி வைத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். வெளியாக வேண்டிய மனம் வெளியாகல, சிறுநீர் வெளியாகல, உட்கார்ந்தவன வெட்டமா போது வச்சுக்கிறோம். குடல் குண்டாடிதான் வெளிய போகுது, நம்மளால என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்தவன சிறுநீர் வர மாட்டேங்குது, மலம் வர மறிக்கிறது. உடனே மருத்துவத்தை போன லட்சக்கணக்கான பணங்கள் செலவு செய்ய வேண்டும். அந்த செலவுலாம் இல்லாமல் எனக்கு வெளியாக வேண்டியதை வெளியாக்கி உள்ளே வைக்க வேண்டியதை உள்ளே வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த புகழை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இப்படியாக தூங்குகின்றோம். தூங்கி விழித்த பின்னால் எத்தனை பேர் தூக்கத்திலே உயிர் பெயருது. சில பேருக்கு தூங்கி எழுத கைகால் வழங்காம போயிடுது. ஆனா நமக்கு அப்படிலாம் இல்லாம எப்படி நாம் தூங்கினோமோ அதுபோன்று எழுந்து நம்முடைய வேலைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் புகழ வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின்னால், நீர் அருந்திய பின்னால், குளித்த பின்னால், ஒளி செய்த பின்னால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த புகழை அல்லாஹ் விரும்புகின்றான், நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், நாமும் நீங்களும் அல்ல. நம்மால் ஒரு காரியம் நடைபெற்றால் நம்மை ஒருவன் புகழ்கிறானா என்று மனிதன் எதிர்பார்க்கின்றான். இந்த எதிர்பார்ப்பு கூடாது. என்ன கொண்ட ஒரு காரியம் ஆக போகுது உலகத்துல, உங்களை கொண்ட ஒரு காரியம் ஆக போகிறது, நாம் அதற்கு காரணம் அவ்வளவுதானே தவிர அந்த காரியத்தை முடித்து வைத்தவன் படைத்த ரப்பு என்பதை எண்ணிக்கொண்டு யாராவது நம்மை புகழ்ந்தால் உடனே நாம என்ன சொல்லணும் தெரியுமா? காரணம் தூக்கி விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமணம் எதற்காக செய்கின்றோம்? ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கா? கிடையாது. ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்குத்தான் திருமணம் என்று சொன்னால் அவன் நாமும் ஆடு மாடு ஒன்னா போயிருந்தோம். அது ஏன் ஜோடியோடு ஒன்று சேர்கிறது? 4 பிள்ளைகளை பெற்றிருப்போம், ஒருத்தரை டாக்டருக்கு படிக்க வைப்போம், ஒருத்தரை இன்ஜினியருக்கு படிக்க வைப்போம். மாடு ஆடு என்னைக்காச்சும் நினைக்குமா? அது தன் ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் ஒரு ஜோடியை தேடுகிறது. அவன் நாமும் ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் திருமணம் என்று சொன்னால் ஆடு மாடு கல்விகளுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நாம் ஏன் திருமணம் செய்கின்றோம்? அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அல்லாஹ் பல்கி பெருக்க செய்தார். அப்ப திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? சந்ததிகளை நாம் பெறுவதுதான் திருமணத்தின் நோக்கம். திருமணம் செய்த உடனே செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்ச உடனே நமக்கு குழந்தை பிறக்கும் யாரும் கற்பனை பண்ணக்கூடாது.
யஹபுலி மையஷாவு இனாஸ வ யஹபுலி மையஷாவு துக்கூர் அவ் யுஸப்பிஹும் துக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மையஷாவு அகீமா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்வார், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்வார், தான் நாடியோருக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பார், தான் நாடியோரை குழந்தை பாக்கியில்லாத மலர்களாக அவன் ஆக்கி விடுவான். அவன் இந்த ஆயத்தை என்ன சொல்லுது? குழந்தை பெறுவதற்கு திருமணம் ஒரு காரணம், அவ்வளவுதான். கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும். ஆனால் அந்த அன்பளிப்பை கொடுப்பது மருத்துவரோ கணவரோ மனைவியோ வைத்தியரோ அல்ல, படைத்த ரப்புதான் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு ஆளுக்கு குழந்தை பிறகுது, உடனே என்ன செய்யணும்? மருத்துவரை புகழ்வது கூடாது, அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல 14வது அத்தியாயத்தில் 39வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய நாட்கள் குழந்தை இல்லாம முதல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெற்றெடுக்கிறார்கள். எத்தனை வயசுல? 80 வயசுக்கு மேல குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அவன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? வஹபலி அலல் கிபர், இந்த வயதான காலத்துல 80 வயசுதான் இன்னைக்கு நம்ம 80 வயசு ஆளுதான் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம்? இவரெல்லாம் எப்போ கபருக்கு போக வேண்டிய ஆளு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தோடு பார்ப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தள்ளாத வயதுல 2 ஆண் மக்களை கொடுக்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வாலிப வயதை அடைகின்ற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையும் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அப்ப அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். புகழை அல்லாஹ் விரும்புகின்றான், புகழை நாடுகின்றான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே அல்லாஹ்வை புகழ்வாங்களாம். புகழ் என்பது உலகத்தில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் அந்த புகழ் உண்டு. சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 34வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி, சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அதுகப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை இல்லாமல் ஆக்கிவிட்டார். உலகத்துல வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், நபிமார்களாக இருக்கட்டும், இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும், தாபியீன்களாக இருக்கட்டும், தபாதாமிகளாக இருக்கட்டும், நம்மை போன்ற சாமானியர்களாக இருக்கட்டும், கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட கவலை, துக்கம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லோருக்கும் சமமானது. பெருமானார் பட்ட கவலையை போன்று உலகத்துல யாரும் கவலைப்பட முடியாது. நம்ம எல்லாம் துன்யாவை நினைச்சு கவலைப்பட்டோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். அப்ப கவலை என்பது எல்லோருக்கும் சமமானது. கவலை இல்லாம வாழணும் அப்படின்னா நம்ம இறந்து சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துல போனாலும் கவலையே கிடையாது. கவலை கேட்டாலும் அல்லாஹ் தரமாட்டான். அப்ப அதனாலதான் சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுகப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், எங்கள் இறைவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், அவன் நன்றி உள்ளவன் என்பதாக சொர்க்கவாதிகள் கூறுவார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, மனிதனுடைய நற்குணங்கள்ல ஒரு நற்குணம் என்ன அப்படின்னா நன்றி கூறுவது. நமக்கு யாராவது சின்ன உபகாரம் செஞ்சாலும் சரிதான், பெரிய உபகாரங்கள் செஞ்சாலும் சரிதான், நாம மறக்காம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு உபகாரம் செய்தவர் முஸ்லிமாக இருக்கட்டும், ஹிந்து நண்பராக இருக்கட்டும், கிறிஸ்துவ தோழராக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், நாத்திகராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட நமக்கு யாராவது வழிகாட்டுறாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நாம சொல்லணும். ஜஸாக்கல்லாஹு கைரா, அந்த வார்த்தையை முஸ்லீமை பார்த்தும் சொல்லலாம், முஸ்லீம்கள் அல்லாதவர்களை பார்த்தும் சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹு கைரா, இதை விட அல்லாஹ் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கூலியாக தரட்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட நன்றிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஜஸாக்கல்லாஹு கைரன் சொன்னா அப்படின்னா அல்லாஹ் அந்த துஆவை கொண்டு அவருக்கு ஹிதாயத்தை கூட கொடுப்பான்.
நாம செஞ்ச துவாவனால அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டு வச்சுக்கிறோம். இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது கிடைத்ததை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால நாம யாருக்கும் படைத்த ரப்புக்கும் நாம நன்றி சொல்ல வேண்டும், நம்மை போன்ற மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நன்றி குறித்து அல் குர்ஆன்ல 75 இடங்கள்ல அல்லாஹ் பேசுவார். தொழுகை குறித்து 82 இடங்கள்ல பேசக்கூடிய இறைவன் அதை அடுத்து அவன் அதிகமாக பேசுவது என்ன அப்படின்னா நன்றி குறித்து தான் அதிகமாக பேசுகின்றான். ஏன்னா அந்த மனிதன் இருக்கிறான மனிதனை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நம்ம பெரும்பாலும் நன்றி செலுத்தவே இல்லை. நமக்கு ஆரோக்கியம் இருக்குது, நான் ஏன் தொழுகணும், எனக்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்குது, நான் ஏன் சக்காத்தை கொடுக்கணும், நான் ஏன் தான தர்மங்கள் செய்யணும், இப்படிதான் விதண்டாவாதம் பேசி வருகின்றோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறது இல்லை. அல்லாஹ் தந்த அருள் கொடைகள்ல ஏதாவது ஒரு நோய் வரும் பொழுதுதான் ஆகா இதனுடைய அற்புதங்கள் தெரியாமல் போயிட்ட, இதனுடைய நன்மைகள் தெரியாம போயிட்ட, அப்புறமா தான் பள்ளிவாசலை தேடுறது, தொழுகைக்கு வர்றது, இந்த மாதிரி நிலைமைகளை நாம் ஈடுபட்டு வருகின்றோம். இன்னொரு ஆயத்துல பாருங்க, காணல் இன்சான லகஃபூர், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லகஃபூருன் முபீன், பகிரங்கமாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அதனால நம்ம யாருக்கும் நன்றி செலுத்தணும். பள்ளிவாசலுக்கு நம்ம உதவி செய்கின்றோமா, நிர்வாக பெருமக்கள் உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்வார்கள், அந்த இமாமுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நிர்வாக பெருமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதனால் என்ன நமக்கு கிடைக்க போகுது? நன்றி சொல்றதுனால நமக்கு ஏதாவது அவர் எம்ஓ பண்ண போறாரா, ஜிபே பண்ண போறாரா அப்படியே நம்ம கேட்க கூடாது. நன்றி சொல்வதனால் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். 14வது அத்தியாயம் 7வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வயிது தஅzzன ரப்புக்கும், உங்கள் இறைவன் அறிவிப்பு செய்கின்றான். தஅzzன அப்படின்னா அதான்ல உள்ளது, தொழுகைக்கான நம்ம அறிவிப்பு செய்யறோம்ல, அந்த அதான் அப்படிங்கிற வார்த்தையில வந்ததுதான் தஅzzனங்கிற வார்த்தை. உங்கள் இறைவன் அறிவிப்பு செய்கின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ்விற்கோ உதவி செய்த உபகாரம் செய்த மனிதர்களுக்கோ நாம் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அல்லாஹ் சொல்றான், வாக்களிக்கிறான், நான் உனக்கு இன்னும் அதிகமா தருவேன்டா, நீ கொடுத்துக்கிட்டே இரு, நீ நன்றி செலுத்து, உனக்கு நான் அதிகமாக நான் தருவேன். பள்ளிவாசலுக்கு நீ இதை உதவி செய்கிறாயா, உனக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நானே உனக்கு உதவி செய்வேன். அல்லாஹ்வுடைய உதவி இருக்குத, அது உலகமே சேர்ந்தாலும் அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய போறேன், ஒருத்தர் இடையில குறுக்க வந்து, ஏங்க அந்த பள்ளிவாசலுக்கு தான் எத்தனை கடை இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க, எத்தனை கடை இருக்குது, எவ்வளவு வருமானம் வருது, அந்த பள்ளிவாசலுக்கு ஏங்க நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க, நம்மளை தடுத்து நிறுத்திடுவாங்க. நாம அதை கொண்டு போய் குப்பையில போட்ட மாதிரி ஏதாவது ஒரு தவறான காரியத்துல போட்டுருவோம், மறுமையில வாயில மண்ணுதான் விழும். ஆனால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வருமானால் உலகமே சேர்ந்து தடுத்தாலும் கூட அந்த உதவியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தல. இப்பம்லாம் யாருக்காவது நன்றியை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த காலகட்டத்துல ஒரு ஆளுக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்கிறோம், அவர் என்ன சொல்லணும், ரொம்ப நன்றி, ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இதை விட நல்ல கூலியை தருவானாக அப்படின்னு அவர் சொல்லணும். சொல்லாம போனா கூட பரவாயில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ எனக்கு டீ வாங்கி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு வாழ்க்கையில தரம் உயர்ந்துட்டா, நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டியா, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஜென்மங்களை எல்லாம் இந்த காலத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப அடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார், ஃபஸ்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன்,
என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஆகாயம் அந்த அடியான் கஷ்டப்படுறான, ரொம்ப சிரமப்படுறான, கடல்ல மூழ்கி கிடக்குறான, தவறுல மூழ்கி கிடக்குறான அப்படின்னு அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்க்கறதா இருந்தா நாம முதல்ல அல்லாஹ்வை நினைக்கணும். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற சொத்துல இருந்து பள்ளிவாசலுக்கோ ஒரு ஏழைக்கோ நாம கேட்டோம் அப்படின்னா நாம கொடுத்துத்தான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னா அது நன்றி கெட்டத்தனம். அதுக்காண்டி வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க கூடாது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல லெட்டர் பேடு கொண்டு வராங்களே, ஏமாந்துடாதீங்க. எல்லாமே ஒரிஜினலே கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட் தான். ஜமாத்துலமா செயலாளர் அவர் லெட்டர் பேர் மாதிரியே ஒருத்தர் லெட்டர் பேர் அடிச்சிருக்கிறார், அதை வச்சு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அத ஜமாத்துலமா லெட்டர் வந்தாலும் கூட இந்த பகுதியில் உள்ள ஆலயங்கள்கிட்ட விசாரித்து தான் நாம் கொடுக்க வேண்டும். அதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று அந்த காலத்திலே சொல்லி காட்டுவார்கள். ஆனா உண்மையான காரியமாக இருக்குமானால் அதற்கு நம்மால் எந்த அளவிற்கு நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கொடுத்தல் தான் நன்றி செலுத்துதல். அல்லாஹ் நமக்கு 1 ரூபாய் கொடுக்கிறோமா, 700 ரூபாய், 7000 ரூபாய், 70000 ரூபாய், வல்லாஹி இலாஹி சுலிமை யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்கு கொடுப்பான் என்று திருக்குறான்ல ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. மன் சுனியா இலைஹி மாரூஃபுன், ஒருவருக்கு உபகாரம் செய்யப்பட்டால் உபகாரத்தை பெற்றவர் உபகாரம் செய்தவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா. இந்த துஆவை நம்ம எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். முஸ்லிம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது உதவி செய்தாலும் கூட ஜஸாக்கல்லாஹு கைரா, அவர் அதுக்கு அர்த்தம் கேட்பாரு, நாம அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். எப்ப நீ எனக்கு டீ வாங்கி தந்த, டீயை விட சிறந்த ஒரு பானத்தை அல்லாஹ் உனக்கு தருவானாக அப்படின்னு நான் பிரார்த்தனை செஞ்சேன் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது, அப்ப இஸ்லாம் இந்த அளவிற்கு ஒரு சின்ன உபகாரத்திற்கு கூட இவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனையை செய்கிறதா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். இஸ்லாத்தை அவர் படிக்க ஆரம்பிப்பார், கற்க ஆரம்பிப்பார், இஸ்லாத்தை தழுவி விடுவார். அப்ப இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை விடவும் மிகப்பெரிய ஒரு புகழ் உலகத்தில் கிடையவே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவே முடியாது. இப்ப இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு 4 வாரத்துக்கு முன்னால நானே வந்து ஏசி தேவைப்படுது நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால வாரி வாரி நீங்க கொடுத்ததுனால இன்னைக்கு குழு நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த நிர்வாகிகளும் பெண்ணியமிக்க இமாம் அவர்களும் முஅzzின் அவர்களும் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றாங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரா, ஆமீன் சொல்லுங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரான்னு என்ன செய்றாங்கன்னா நன்றி சொல்றாங்க. நீங்க செய்த உபகாரத்தினாலதான் இன்னைக்கு நாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா மறுமையில கூடிய தருவான். நன்றி சொல்லலன்னு வச்சுக்கிடுவான். மனிதர்களுக்கு நன்றி சொல்லாம அல்லாஹ்கிட்ட யா அல்லாஹ் ஒரு பள்ளியாசலுக்கு ஏசி கிடைச்சிட்டு உனக்கு நன்றினா போடா, உன் நன்றி எனக்கு தேவையில்லைன்றவான். முதல்ல உபகாரம் செஞ்சவர்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி தான் அல்லாஹ்விற்கு சொல்லக்கூடிய நன்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. திருமதியில் 1955வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ, மனிதனுக்கு நன்றி சொல்லாவிட்டால் அவன் அல்லாஹ்விற்கும் நன்றி சொல்லவில்லை. முதல்ல மனிதனுக்கு நன்றி சொல்லு, அவர் தானே உனக்கு தந்தாரு, தந்தவருக்கு நீ நன்றி சொல். அல்லாஹ்வுக்கு தனியா நீ நன்றி சொல்ல வேண்டாம். மனித உபகாரம் செய்தவருக்கு நன்றி சொன்னாலேயே போதும். அது அவருக்கு யாரு உதவி செஞ்சானோ அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதாக ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான ஒரு செய்தி வந்தால், இப்ப நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அது ஹலாலா இருக்கணும், லாட்டரியில கோடி ரூபாய் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் கூடாது.
அது சந்தோஷமான செய்தினா அது ஹலாலான செய்தியா இருக்கணும். ஒரு நல்ல செய்தி பெருமானாருக்கு வருமானால் சாஜிதா உடனே 2 ரக்காத் தொழுவாங்க. சில பேர் வெறும் சஜிதா மட்டும் செய்யறாங்க. சஜிதா மட்டும் நன்றி கிடையாது. நமக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல ஆசியத்து கிடைத்து விட்டது, வியாபாரத்துல லாபம் கிடைச்சிட்டு அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தான் லாபம் கிடைச்சிட்டு இல்லையா தொழுவான அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உடனே 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் உனக்கு நன்றிக்காக இந்த தொழுகையை நான் தொழுகின்றேன். சில பேர் வெறும் சஜிதா, அந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது வெற்றி பெற்று விட்டா உடனே சஜிதால விழுந்துருவாங்க. அது நன்றி உள்ள சஜிதா அல்ல. சஜிதா என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்விற்காக சஜிதா செய்யுங்கள். அப்ப 5 நேரம் சஜிதா மட்டும் செஞ்சுட்டு போறதா? தொழுகையில சஜிதா முக்கியமான ஒரு கடமை. எனவே சஜிதா என்பதை கொண்டு அல்லாஹ் தக்பீர்ல இருந்து சலாம் சொல்ற வரைக்கும் உள்ள தொழுகையைத்தான் நாடுகிறார் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஹர்ரம் 10 அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா நோன்பு வச்சிருக்கீங்க? எங்க நபி மூசாவுக்கு வெற்றி கிடைத்த நாள், அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். எப்படி நன்றி செலுத்துறோம்? 10 அன்னைக்கு நோன்பு வச்சு நாங்க நன்றி செலுத்துறோம். அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகலாம், நோன்பு வைக்கலாம். வியாபாரத்துல ஒரு லாபம் கிடைத்து விட்டதா, யா அல்லாஹ் இதுக்கு நன்றிக்காக நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கிறேன், அழகாக நோன்பு வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களே உங்களுக்கும் மூசாவிற்கும் இருக்கின்ற தொடர்பை விட எனக்கும் மூசாவிற்கும் தான் தொடர்பு அதிகம். நீங்களே நோன்பு வைக்கும் போது நான் வைக்காம இருப்பேனா? நானும் வைப்பேன். ஆஷுரா தினத்திலே நோன்பு வைத்தார்கள். கடைசி காலத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், யூதர்களும் 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், ரெண்டும் ஒத்து போற மாதிரி தெரியுதுன்றதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அதான் இன்னைக்கு 9, 10 நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, நாம நன்றி சொல்ல வேண்டும். பெற்றோருக்கு, படைத்த ரப்புக்கு, பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, யார் யார் நமக்கு உபகாரம் செய்கிறார்களோ, ரோட்ல போற ஒரு முசாஃபிர் நமக்கு டீ வாங்கி தரான்னு வச்சுக்கிடுவோம், அவருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்ல வேண்டும். சொன்னால் அவர் நாளைக்கு எல்லாம் செல்வந்தராக ஆக்கி வைப்பார். அவர் 4 பேருக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாலும் அதை குறையத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறதே தவிர நன்றிங்கிற வார்த்தை கூட வாயில மருந்துக்கு கூட சில பேருக்கு வர்றதில்லை. வழிகாட்டி இருப்போம், அப்படியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. நன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்றது இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், அல்லாஹ் நமக்கு மென்மேலும் தந்து கொண்டே இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அல்ல இறைவன் நாம் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அல்லாஹ்விற்காக வேண்டி பல உபகாரங்களை செய்வோம். உபகாரிகளுக்கு நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் தரக்கூடிய அபரிமிதமான பரக்கத்துக்களை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.